ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பீட்ரூட் சாதம் ஈஸியாக செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஒரு பீட்ரூட் நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா, 2 துண்டு பட்டை, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ பீட்ரூட்டை சீவி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பீட்ரூட் சாதம் தான் செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலேஜுக்கு போகும்போது கூட நான் எங்கள் அம்மாட்ட செஞ்சு தர சொல்லி கேட்டு எடுத்துகிட்டு போவேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து இந்த ரெசிபி செய்யக்கூடாது. நெய்யிலேயே செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் வேணும்னா நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் காஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் பட்டை சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நெய்யிலேயே வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி வதங்கினா போதும். இப்போ சீவி வச்சுருக்க பீட்ரூட்டை வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. இப்போவே பீட்ரூட்டுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் சாதத்துக்கு ரொம்ப உப்பு போட்டுறக்கூடாது, சீக்கிரம் உப்பு நிறையா இருக்க மாதிரி தெரியும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு தண்ணி ஊற்றாமல் பீட்ரூட்டை வேக விடுங்க. பீட்ரூட் வெந்ததும் வடித்து வச்சுருக்க சாப்பாட்டை போட்டு காயோடு கிளறி விடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க. இப்போவே உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க, ஃபஸ்ட்டே நிறையா சேர்த்துக்காதீங்க. இப்போ பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா பையனுக்கு எங்கள் அக்கா கிட்ட நான் இந்த ரெசிபி சொல்லி செஞ்சு கொடுத்துருக்கா. குட்டி பையன் அடிக்கடி இந்த பீட்ரூட் சாதம் கேட்குறானா. எங்கள் அக்கா என்கிட்ட சொன்னால், நீங்களும் குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, பீட்ரூட் சாப்பிடாத குட்டி பசங்க கூட சாப்பிட்ருவாங்க. நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாழைக்காய் ரெசிபி நான் அப்புறமா போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷனை